எஸ்து மாத்ஸ்யானி மாம்சானி பக்ஷயித்வா பிரபஞ்சதே அஷ்டாதச அபராதானி அனுஜானாமி மாதவி. என்ன சொல்கிறார், இந்த மீன் இருக்கு இல்லையா, இந்த மீனுடைய இறைச்சியை சாப்பிட்டுட்டு இங்கே என் முன்னால் பூஜை பண்ணாதீங்க. அவருக்கு மீன் பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ விலங்குகளில் புலி, சிங்கம், மான் என்னவோ இருக்குது. அசைவம் சாப்பிடக்கூடிய புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் மானை அடித்து சாப்பிடும், முயலை அடித்து சாப்பிடும், ஆட்டை அடித்து சாப்பிடும், குதிரையை அடித்து சாப்பிடும். ஆனால் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை சாப்பிடாது, ஒரு புலி இன்னொரு புலியை சாப்பிடாது, தன் இனத்தை தானே சாப்பிடாது. அந்த டீசென்சி அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வந்தாலே ஒழிய அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஆனால் தன் இனத்தை தானே சாப்பிடுதுன்னா அது ஒரு இனம் மீன் தான். கடல் மீனாக இருந்தாலும் சரி, குளத்து மீனாக இருந்தாலும் சரி, பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிடும். பரம தமோ குணமான குணம். அது தவிர அங்கே உள்ள குளத்தில் இருக்கிற அழுக்கு, பாசி எல்லாத்தையும் சாப்பிடும். உணவு தான் குணத்தை நிர்ணயிப்பதுன்னு பார்த்தா மோசமான உணவு சாப்பிட்றது மீன் தான். ஆகவே அவர் என்ன சொல்ல, மீனே சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, மீன் சாப்பிட்றதா இருந்தால் ஏன் முன்னால் உட்காராதீங்கன்னு. மீன் சாப்பிட்டு ஏன் முன்னால் பூஜை பண்ணாதீங்க. மீன் சாப்பிட்டுட்டு 2 நாள் கழிச்சு அப்புறம் வாங்க அப்படின்றார். ஏன்னா இன்றைக்கி பலருக்கும் மீன் உணவாக இருக்குது. ஆனால் மகாவிஷ்ணு அதை வெறுக்கிறார். பூஜை பண்ணும்போது மீன் சாப்பிட்டு வராதிங்கன்னு.